பிரைஸ் தி லார்ட். விசேஷமா அந்த காலை வேளையில உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். பாருங்க எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 30 வசனம் பாருங்க. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, வானாதி வானம் விட்டிருக்கிற தெய்வம் அவர் நினைச்சா தேசத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனா அவர் பாருங்க, சுவரை அடைக்கிறவனை, திறப்பில் நிற்கிறவனை தேடுறாரு. இந்த காலை வேளையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன். எங்க தேசத்துக்காக சுவரை அடைக்கிறீங்களா? திறப்பில் நிக்கிறீங்களா? எங்கேங்க என் வாழ்க்கையிலே பிரச்சனை, பாடு, உபத்திரம், அவமானம், என் வாழ்க்கையே இப்படி இருக்குது. என் வாழ்க்கையிலே பல பல காரியத்தோடு சந்திக்கிறேன். நான் எங்க போய் திறப்பில் நிக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்க ஒருத்தன் தேடினேன், ஒருவனும் இல்ல. ஒரு மனிதனுக்கான ஒரு மனிதனுக்காக, ஒரு நாட்டுக்காக, ஒரு தேசத்துக்காக திறப்பில் நிக்கிறவன் கண்டிப்பா அவசியம். ஒரு நாட்டுல ஒரு அழிவு வருது, ஒரு தீமை வருதுன்னா, அங்கே அந்த அழிவுக்கு நேரா ஒரு அதிகமா பாவம் பெருக்குதுன்னா, அங்க ஒரு மனிதன் திறப்பில் நிற்க வேண்டும், கண்ணீர் வடிக்கிற வேண்டும், திறப்பில் நின்று தேவனை நோக்கி அழுது புலம்பி ஜெபிக்கிற வேணுங்க. இந்த வேதம் அப்படி சொல்லுது. ஒரு மனிதனை காணுமா? ஏன் ஒரு மனிதனை காணுங்க? என்ன காரணம்? அவன் அவன் சூழ்நிலை பார்த்துட்டு போயிட்டான். அதான் உண்மையை சொன்னா, அவன் தன்னுடைய சூழ்நிலைய கவலையினால, துக்கத்தினால, பாடுகள்னால, என் பிரச்சனையே இப்படி இருக்குது, என் போராட்டமே இப்படி இருக்குது, நானே இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையே மாறலையே, எனக்கே இந்த பிரச்சனைன்னு சொல்லி, எனக்கு என்ன அதை பத்தி சொல்லி அப்படி நினைத்துட்டு நிறைய போறவங்க உண்டு. அவர் சொல்றாங்க, என்னாலேயே ஜெபிச்சு ஜெயிச்சு முடியும்ல, என்னாலேயே ஜெயம் எடுக்க முடியும்னு சொல்லி அநேகர் என்னுடைய பிரச்சனை மாறலன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடி, தேசத்தை தேவன் அழிப்பாரானா அழிப்பார். எங்கெல்லாம் பாவம் பெருகுதோ பாருங்க, நினிவேவை கர்த்தர் அழிக்க வந்தாரு. நினிவே அழிக்க வந்தாரு. அங்கே ஜனங்கள்லாம் ராஜாக்கள்லாம் சேர்ந்து விவகாசம் பண்ணி அழுது ஜெபிச்சாங்க. சாம்பல் ரட்டில உட்கார்ந்தாங்க. தேசத்தை அழிக்காதபடி தேவன் இரக்கம் பாராட்டினார். யோனாவோடு சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு செடிக்காக நீ இவ்வளவு பரிதவிக்கிறியே, இந்த ஜனத்துக்காக நான் பரிதவிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொருத்தர் சோதோம் குமரா. ஆனா சோதோம் குமராவுக்காக ஆபிரகாம் தேவ சமூகத்துல திறப்பில் நின்று போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்து அழிப்பீரோ, 5 நீதிமான் அழிப்பீர்னு சொல்லி படிப்படியா 5 நீதிமானுக்கு வந்துட்டாருங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அங்க 5 நீதிமான் கூட இல்ல. அந்த மாதிரி அங்க இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஒரு காரியம் இருந்துச்சு. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற அந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில திறப்பில் நிக்கிற அனுபவம் இருக்குதா? உன் தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? எங்கெங்க என் பிள்ளைக்காக, உங்க பிள்ளைக்காக அழுங்க. தேசம் நல்லா இருந்தாலும் உன் பிள்ளை நல்லா இருக்க முடியும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம வாழ்கிற பகுதி நல்லா இருந்தா தானே. அப்போ நம்ம திறப்பில் நிக்கவும் சுவரை அடைக்கவும் நம்மளை தேடுகிறார். நீங்க சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் திறப்பில் நின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கலாம். தேவ சமூகத்துல கண்ணீர் வடிச்சு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு செய்யாம இருக்கிறீங்களா? பாருங்க, எப்பவுமே சொல்ற கேளுங்க. ஒரு தேசம் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, ஒரு கிராமம்